Welcome to my channel Chemspeed. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th standard chapter 4 carbon and its compounds லெசனோட part 2 வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஆல்ரெடி part 1 வீடியோல நம்ம bonding in carbon, அதாவது எந்த டைப்பான பாண்ட் வந்து நமக்கு கார்பன் ஆட்டம்ல வந்து அதாவது கார்பன் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். கோவலன்ட் பாண்ட் அப்படிங்கிற ஒரு டைப் தான் வந்து கார்பனோட பாண்டிங் டைப் அப்படின்னு பார்த்தோம். கோவலன்ட் பாண்டோட நேச்சர், அப்புறம் கம்பேரிங் ஆஃப் கோவலன்ட் அண்ட் அயானிக் பாண்ட், இது எல்லாமே பார்த்தோம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கார்பனுடைய அல்லோட்ரோப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஸோ அல்லோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன். ஸோ அல்லோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கார்பன் வந்து நமக்கு தெரிஞ்சது நம்ம மேல பார்த்தோம், சார்கோல் வடிவத்துல இருக்கலாம், அல்லது கார்பனேட், நம்ம கார்பனேட் மாதிரி கால்சியம் கார்பனேட் அந்த மாதிரி வந்து ஒரு மினரல்ஸா வந்து நம்மளோட எர்த் கிரஸ்ட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம். கார்பனோட டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. கார்பன் வந்து சேம் கார்பன் ஒரே நேம், பட் அதோட ஸ்ட்ரக்சர் பார்க்கறதுக்கு வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அதாவது நம்மளோட நேச்சர்ல வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல வந்து கார்பன் வந்து இருக்கு. அதை தான் வந்து அல்லோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த எலிமெண்ட் வந்து கார்பன், ஆனா அது டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல இருக்கும். அதோட ப்ராப்பர்ட்டிஸ், பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அதை தான் அல்லோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கார்பனினுடைய அல்லோட்ரோப்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். தி எலிமெண்ட் கார்பன் அக்கர்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இன் நேச்சர். நம்மளோட நேச்சர்ல கார்பன் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல இருக்கு. அதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே, ஸோ அதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டைமண்ட் அண்ட் கிராஃபைட். டைமண்ட்னு சொல்லலாம் அண்ட் தென் கிராஃபைட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இன்னொரு ஒரு ஃபார்மும் இருக்கு, அது வந்து நம்ம கீழே பார்க்கலாம். ஸோ டைமண்ட், நம்ம வந்து டைமண்ட் வந்து பார்க்க எவ்வளோ பளபளப்பா மின்னுது, ஆனா அந்த டைமண்ட் வந்து உண்மையிலே வந்து கார்பனினுடைய இன்னொரு ஒரு புற வேற்றுமை வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லோட்ரோப். ஓகேவா? ஸோ இந்த கார்பன் கருப்பு கலர்ல இருக்கு, ஆனா நேச்சர்ல இருந்து கிடைக்கிற டைமண்டை நம்ம வந்து கட் பண்ணி அந்த ஷேப்ல கொண்டு வந்தோம் அப்படின்னா பளபளக்கும் தன்மையா மாறுது. ஸோ இந்த மாதிரியான அதிசயங்கள்லாம் கெமிஸ்ட்ரியில தான் நடக்கும். ஓகே, the difference lies in the manner in which the carbon atoms are bonded to one another. அதாவது இது வந்து எதை பொறுத்து, டைமண்டோ கிராஃபைட், அதாவது டைமண்ட்ங்கிறது ஒரு காம்பவுண்ட், கிராஃபைட்ங்கிறது ஒரு காம்பவுண்ட். ரெண்டு காம்பவுண்டுமே கார்பனால தான் மேட் ஆயிருக்கு. ஆனா அது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டைமண்ட்ங்கிறது பார்க்க நல்லா பளபளன்னு இருக்கும், ஷைனிங்கா இருக்கும், நம்ம ரிங் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு போட்டுக்கலாம். இந்த அதுக்கு தான் இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க, ரிங்கோ அல்லது எந்த ஒரு ஆர்னமெண்ட்ஸ், நம்ம தோடு, நெக்லஸ் இந்த மாதிரி நிறைய செஞ்சுக்கலாம். பளபளக்கும் ஷைனிங் நேச்சர் இருக்கு, அது காஸ்ட்லி கூட. கிராஃபைட்னா என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பென்சில் இருக்கு பாத்தீங்களா, அந்த பென்சிலுக்கு நம்ம நடுவுல வைக்கணும்ல, அதுதான் கிராஃபைட் சொல்றோம். ஆக்சுவலா வந்து கிராஃபைட் வந்து கொஞ்சம் பிரிட்டிலா இருக்கும், கொஞ்சம் சாஃப்ட் அண்ட் பிரிட்டிலா அந்த மாதிரி இருக்கும் அதோட நேச்சர். ஸோ அதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ரெண்டுமே டிஃப்ரெண்ட், ஆனா சேம் கார்பன் தான் அதுல வந்து இருக்கு. அதனுடைய ஸ்ட்ரக்சரை பொறுத்து, அதாவது கார்பன் வந்து ஒண்ணுக்கொண்ணு எப்படி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, ஒண்ணுக்கொண்ணு எந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சர்டா இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அது டைமண்டாவும் கிராஃபைட்டாவும் மாறுது. ஓகே, ஸோ டைமண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கார்பன் ஆட்டமும் 4 அதர் கார்பன், அதாவது 4 இன்னொரு கார்பனோட ஒரு ரிஜிட் 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர்ல ஃபார்ம் ஆயிருக்கும். ரிஜிட் 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர்னா ரொம்ப கடினமான 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர், அதை நம்மளால உடைக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உடைக்கணும். அந்த அளவுக்கு ஒரு ரிஜிடான ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. ஒவ்வொரு கார்பன் ஆட்டமும் 4 அதர் கார்பன் ஆட்டத்தோட இணைஞ்சிருக்கு. ஆனா கிராஃபைட்ல பார்த்தோம் அப்படின்னா ஈச் கார்பன் ஆட்டம், ஒவ்வொரு கார்பன் ஆட்டமும் 3 அதர் கார்பன் ஆட்டம்ஸோட சேம் பிளேன்ல ஒரு ஹெக்ஸகோனல் அரே, இங்க பாத்தீங்களா, ஹெக்ஸகோனல்னா ஒரு அறுகோணம், அந்த மாதிரி அந்த ஹெக்ஸகோனல் அரேவா அது வந்து பாண்ட் ஆயிருக்கு. இங்க டைமண்ட்ல ஒரு கார்பன் ஆட்டம் 4 அதர் கார்பன் ஆட்டத்தோட இருக்கும். கிராஃபைட்ல 1 கார்பன் ஆட்டம் 3 அதர் கார்பன் ஆட்டத்தோட ஹெக்ஸகோனல் அரேல வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுல இருக்கிற பாண்ட், அதாவது இந்த ஹெக்ஸகோனல் அரேல இருக்கிற பாண்ட் வந்து
ஒன் ஆஃப் தீஸ் பாண்ட், அதாவது 3 பாண்ட்ஸ் இருக்கும். அதுல அந்த ஒன் ஆஃப் த பாண்ட் வந்து டபுள் பாண்டா இருக்கும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம மேல வந்து பார்த்திருக்கோம். கார்பனோட வேலன்சி வந்து 4. இங்க பாருங்க, இங்கதான் நம்ம பார்த்தோம். கார்பனோட வேலன்சி 4. ஒரு கார்பன் ஆட்டம்க்கு 4 வந்து வேலன்ஸ் அதாவது வேலன்ஸ் கடைசி ஷெல்ல வந்து 4 எலக்ட்ரான் இருக்கு. ஸோ கார்பனோட வேலன்சி வந்து 4. அந்த வேலன்சியை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக தான் இப்போ இங்க வந்து ஒரு கார்பனோட 4 கார்பன் வந்து நமக்கு பாண்ட் மேக் பண்ணிருச்சு. இங்க வந்து 3 தான் மேக் பண்ணிருக்கு. ஸோ ஒன்று வந்து இங்க இருக்குது. ஸோ அதை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக தான் ஒரு பாண்டை வந்து டபுள் பாண்டா போட்டுடுறாங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்து கிராஃபைட்டோட ஸ்ட்ரக்சர். இங்க பாத்தீங்கன்னா அந்த ஹெக்ஸகோனல் அரே வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு லேயர், அந்த ஒரு லேயருக்கு மேல அப்படியே இன்னொரு லேயர், அப்புறம் இன்னொரு லேயர், இன்னொரு லேயர், அந்த மாதிரி லேயர் லேயரா இருக்கும். ஸோ அதனால வந்து கிராஃபைட் வந்து ஒரு சாஃப்டான ஒரு நேச்சரோட இருக்கு. பட் டைமண்ட் வந்து ஒரு ஹார்டான, அதாவது ரிஜிடா இருக்கு. அதோட 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் பார்த்தாலே தெரியும். அப்படியே ஒரு கார்பன் 4 கார்பன், 1 கார்பன் 4 கார்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிஜிட் ஸ்ட்ரக்சரா இருக்கு பாத்தீங்களா? அந்த மாதிரி இருக்கும். இந்த 2 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது டைமண்ட், கிராஃபைட், இது ரெண்டுமே எடுத்தீங்கன்னா இதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் சரி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் சரி, ரொம்ப 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 டிஃபர் ஆகும். ஸோ இப்போ இதுல வந்து இப்போ இதுக்குள்ள இருக்கிற அந்த காம்பவுண்ட் வந்து கார்பன், கரெக்டா? இப்போ நீங்க டைமண்ட் பாக்குறதுக்கு ஷைனிங்கா இருக்கும், கிராஃபைட் பாக்குறதுக்கு பிளாக்கா இருக்கும். ஸோ இதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். இது டிஃப்ரெண்டா இருந்தாலும் இதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சேமா இருக்கும். அதாவது இப்ப வந்து நம்ம டைமண்டை வந்து நம்ம ஏதாவது ஒரு கெமிக்கலோட ரியாக்ட் பண்றோம், அதோட ரியாக்டிவிட்டி பார்த்தோம் அப்படின்னா கிராஃபைட்டுக்கும் அதுக்கும் சேமா இருக்கும். அதை தான் சொல்றாங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஏன் டிஃபர் ஆகுதுன்னு சொல்றோம்? டைமண்ட் வந்து ஒரு ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ், ஒரு நல்லா ஷைனிங்கா இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ். ஆனா கிராஃபைட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்மூத் அண்ட் ஸ்லிப்பரியா இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ். அது மட்டும் இல்லாம கிராஃபைட் வந்து வெரி குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டியை வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஆனா வந்து நமக்கு ஆல்ரெடி நான் போன பார்ட் 1 வீடியோ ஸ்டார்ட் பண்ணும் போதே சொல்லியிருப்பேன், கார்பன் வந்து ஒரு நான் மெட்டல். ஆனா வந்து மெட்டல்ஸ் தான் வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். நம்ம மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் லெசன் படிக்கும் போது என்ன சொல்லியிருந்தேன்? மெட்டல்ஸ்னா குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, நான் மெட்டல்ஸ்னா நான் கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பட் கிராஃபைட், நம்ம கிராஃபைட்டை இப்போ கூட எலக்ட்ரிசிட்டி வயர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்றோம். பட் கிராஃபைட் இஸ் a குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இப்போ இது வந்து நான் மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ்ல வராத ஒண்ணா இருக்கு பாத்தீங்களா? ஸோ அதுதான் டைமண்ட் கிராஃபைட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். டைமண்ட் வந்து எந்த மாதிரி சிந்தசைஸ் பண்ணலாம் அப்படின்னா, பியூர் காப்பர், அதாவது பியூர் கார்பனை ஹை பிரஷர் அண்ட் டெம்பரேச்சருக்கு நம்ம சப்ஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா we can synthesize diamond. இந்த மாதிரியான டைமண்ட் வந்து சிந்தட்டிக் டைமண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நேச்சுரல் டைமண்ட் கிடையாது. நேச்சுரல் டைமண்ட்ங்கிறது நேச்சுரலா நம்ம எர்த் கிரஸ்ட்ல இந்த மாதிரி கார்பனினுடைய அந்த ஒரு கார்பன் 4 கார்பன் ஆட்டத்தோட ஒரு ரிஜிட் ஸ்ட்ரக்சர்ல ஃபார்ம் ஆயிருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சரல் காம்பவுண்ட் தான் டைமண்ட். அது நேச்சுரலாவே நமக்கு கிடைக்கும். அது நேச்சுரல் டைமண்ட். ஆனா நமக்கு டைமண்டை சிந்தசைஸும் பண்ண முடியும். அதை எப்படி பண்ணலாம்னா, அந்த பியூர் கார்பன் எடுத்து ஹை ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சருக்கு நம்ம சப்ஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா we can synthesize diamond. ஆனா அதுதான் நம்ம சிந்தட்டிக் டைமண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த சிந்தட்டிக் டைமண்டுக்கும் நேச்சுரல் டைமண்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் வேல்யூ ஆஃப் தீஸ் டைமண்ட்ஸ் ஆர் வெரி 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 டிஃப்ரெண்ட். ஓகே. ஸோ நம்ம 2 ஃபார்ம்ஸ் ஆஃப் கார்பன் பார்த்தோம். அல்லோட்ராப்ஸ் ஆஃப் கார்பன்ல ஃபர்ஸ்ட் நம்ம டைமண்ட்னு ஒன்று பார்த்தோம், அடுத்து கிராஃபைட் அப்படின்னு ஒன்று பார்த்துருக்கோம். மூணாவதா ஒண்ணு இருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பக்மின்ஸ்டர் ஃபல்லரின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்மின்ஸ்டர் ஃபல்லரின் அப்படிங்கிறது இன்னொரு ஃபார்ம் ஆஃப் கார்பன், அதாவது அனதர் அல்லோட்ரோப் ஆஃப் கார்பன் அப்படின்னு சொல்லலாம். இத ஃபர்ஸ்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணாங்க அப்படின்னா, கார்பன் இதுல ஆக்சுவலா வந்து இந்த பக்மின்ஸ்டர் ஃபல்லரினை வந்து C60 கார்பன் 60 பக்மின்ஸ்டர் ஃபல்லரின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஃபுட்பாலோட வடிவத்துல இருக்கும். இப்ப இந்த நீங்க ஸ்ட்ரக்சரை பார்த்தாலே தெரியும். நமக்கு வந்து ஃபுட்பால் மாதிரி அது ஒரு ரவுண்ட் ஷேப்ல அங்கங்க நம்ம ஒரு டாட் வச்சு அப்படியே அங்கங்க நமக்கு அந்த மாதிரி ஒரு தச்சிருப்பாங்க. கரெக்டா? அதோட துணியை ஸ்டிச் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரியே ஒரு
ஒரு ஃபுட்பாலோட ஸ்ட்ரக்சர்ல 60 கார்பன் ஆட்டம் வந்து இணைஞ்சிருக்கும். அதுதான் வந்து நம்ம ஃபல்லரின் அப்படின்னு சொல்லுவோம். இதை கண்டுபிடிச்சவர் வந்து பக்மின்ஸ்டர் ஃபல்லர் அப்படிங்கிறவங்க. அதனால அவங்களோட பேரை அப்படியே இதை வந்து பேரா வச்சுட்டாங்க. ஓகேவா? அந்த மாலிகுலோட நேம் வந்து ஃபல்லரின் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. ஸோ அதுதான் இங்க போட்டிருக்காங்க. C16 which has carbon atoms arranged in the shape of a football. இதுதான் வந்து நம்ம பக்மின்ஸ்டர் ஃபல்லரின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இப்போ இங்க 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த 2 கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாம். First, what would be the electron dot structure of carbon dioxide which has the formula CO2? CO2 இருந்துச்சுன்னா அதனுடைய எலக்ட்ரான் டாட் ஸ்ட்ரக்சர் கேட்குறாங்க. நம்ம இங்க போட்டிருக்கோம், இது பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து கார்பன். கார்பனினுடைய வேலன்ஸ் ஷெல்லில் நமக்கு 4 எலக்ட்ரான் இருக்கும். அந்த 4 எலக்ட்ரானை ஃபர்ஸ்ட் இங்க 2 இங்க 2 அப்படின்னு போட்டுருங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஆக்சிஜனுடைய பேலன்ஸ் ஷெல், அதாவது ஆக்சிஜனுடைய அட்டாமிக் நம்பர் 8. அதை நம்ம 2,6ன்னு போடலாம். அப்போ அந்த 2,6 பேலன்ஸ் ஷெல்ல இருக்கிற எலக்ட்ரான் 6 எலக்ட்ரான்ஸ், 2 4 மிச்சம் ஒரு 2 இருக்கு, அது இங்க போட்டுடலாம். 2 4 மிச்சம் 2 இருக்கிறது இங்க. இதுதான் எலக்ட்ரான் டாட் ஸ்ட்ரக்சர். இப்ப கவுண்ட் பண்ணி பாருங்க, எல்லாத்துலயுமே 8 இருக்கணும். 8 இருந்தாதான் அது ஒரு ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கும். கார்பனுக்கு ஃபர்ஸ்ட் பாருங்க 1 2 3 4 5 6 7 8. ஆக்சிஜனுக்கு 1 2 3 4 5 6 7 8. இங்க இருக்க ஆக்சிஜன் 1 2 3 4 5 6 7 8. So all the 3 atom has 8, which is அந்த stable electronic distribution இருக்கு. இப்ப இங்க வந்து அதாவது ரெண்டுக்கும் காமனா நமக்கு 4 எலக்ட்ரான் இருக்கு. நான் ஆல்ரெடி போன வீடியோல சொல்லியிருந்தேன், சிங்கிள் பாண்ட் கண்டைன்ஸ் 2 எலக்ட்ரான். அதாவது ஒரு சிங்கிள் பாண்டா இருந்துச்சுன்னா அந்த சிங்கிள் பாண்ட் எதால மேடா இருக்குன்னா 2 எலக்ட்ரானால. இப்ப இங்க 2 எலக்ட்ரான் இருக்கு, ஸோ டபுள் பாண்ட் இங்க போடணும். அப்ப CO2 ஓட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா ஆக்சிஜன் டபுள் பாண்ட் கார்பன் டபுள் பாண்ட் O. புரிஞ்சா? நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தாச்சு. செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, what would be electron dot structure of sulfur which is made up of 8 atoms of sulfur? அதாவது சல்ஃபர் வந்து 8 சல்ஃபர் சேர்ந்துச்சு அப்படின்னா ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆக்சுவலா சல்ஃபரோட அட்டாமிக் நம்பர் 16. அப்ப அது நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுவோம் அப்படின்னா, அதாவது எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, 16 ஃபர்ஸ்ட் 2 எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட் ஷெல்ல இருக்கும், அடுத்து 8 எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட் ஷெல்ல இருக்கும், 2 + 8 10, ரிமைனிங் இருக்கிறது 6. ஸோ அந்த 6 எலக்ட்ரானை நம்ம கடைசி அதாவது 3வது ஷெல்ல போடுவோம். ஸோ வேலன்ஸ் ஷெல்ல வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 6. ஸோ இப்போ இந்த 6 நம்ம எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம் அப்படிங்கிறதா இப்போ நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சல்ஃபருக்கு இங்க 2 4, இன்னும் 4 வந்து இன்னும் 2 வந்து ரிமைனிங் இருக்கு. அந்த 2 வந்து மியூச்சுவலா ஷேர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இங்க இப்போ இந்த சல்ஃபர் வந்து இந்த சல்ஃபர் கூட மியூச்சுவலா 2 எலக்ட்ரான் ஷேர் பண்ணிக்குது. அடுத்து இந்த சல்ஃபர் கூட மியூச்சுவலா 2 எலக்ட்ரான் ஷேர் பண்ணிக்குது. அதாவது இது ஒண்ணு கொடுக்குது, அதாவது இது இங்க ஒண்ணு கொடுக்குது, இங்க ஒண்ணு கொடுக்குது. ஓகேவா? ஸோ இங்க ஒரு சல்ஃபர் இருக்குன்னா 2 4 இன்னும் 2 எலக்ட்ரான் இருக்கு. இதுக்கு ஒண்ணு கொடுக்குது, இதுக்கு ஒண்ணு கொடுக்குது. அதே மாதிரி இங்க இருக்கிற சல்ஃபருக்கு 1, இங்க இருக்கிற சல்ஃபருக்கு 1. அதே மாதிரி இந்த சல்ஃபர் இங்க இருக்கிறதுக்கு 1, இங்க இருக்கிறதுக்கு 1. அந்த மாதிரி 8 சல்ஃபருமே வந்து ரிமைனிங் 2 சல்ஃபருக்கு 1 மியூச்சுவலா ஷேர் பண்ணுது. 1 கொடுத்து 1 வாங்கிக்குது. இப்ப கவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற சர்க்கிள்ல 1 2 3 4 5 6 7 8 8 வந்துருச்சு. அதே மாதிரி அடுத்த செகண்ட் இருக்கிற சர்க்கிள்ல 1 2 3 4 5 6 7 8. இந்த மாதிரி நீங்க எல்லா சர்க்கிள்குள்ள இருக்கிற எலக்ட்ரான்ஸ் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 8 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, அந்த சல்ஃபர் அதாவது இந்த காம்பவுண்ட் S8 அப்படிங்கிற காம்பவுண்ட்ல இருக்கிற சல்ஃபர் ஒரு ஸ்டேபிள் எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷனோட இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்படிதான் வந்து சல்ஃபரோட எலக்ட்ரான் டாட் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். ரிமைனிங் திங்ஸ், அதாவது நெக்ஸ்ட் இருக்கிற அந்த வெர்சடைல் நேச்சர் ஆஃப் கார்பன், இது எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.